படிச்சிருப்பீங்க. விண்டர் சீசன் தானே, விண்டர் சம்மர் அப்புறம் காலங்கள் நிறைய உண்டு. அப்ப இந்த எறும்புக்கு கூட என்ன தெரியுது? காலம் தெரியுது. பிரசங்கி சொல்றாரு 3:1 எடுத்தா வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 3:1 வாசிக்கலாம். அப்போ போதும். நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கு என்ன ஒவ்வொரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, எல்லாம் அங்க போட்டிருக்கு. அப்போ நமக்கு ஒரு காலம். இன்னைக்கு நம்ம காலத்தை யோசித்து நாம் வாழ்கிறோமா? இந்த எறும்புக்கு காலம் தெரியுது. எறும்புக்கு வருஷம் தெரியுமா, டேட் தெரியுமா, மாசம் தெரியுமா, எப்ப மழை வரும் தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த எறும்புக்கு கோடை காலத்துல நமக்கு ஆகாரம் சேமிக்க வேண்டும் என்று தெரிகிறது. ஆனா நமக்கு என்ன செய்யல? காலம் தெரியவில்லை. எரேமியாவின் புஸ்தகம் 8:7 வாசிங்க. எரேமியா 8:7. எரேமியா ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகவிலான் குருவியும் தங்கள் வர்த்தக காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், எறும்புக்கு காலம் தெரியுது, நாரைக்கு காலம் தெரியுது, கொக்குக்கு காலம் தெரியுது, காட்டுப்புறாவுக்கு காலம் தெரியுது. ஆனா என் ஜனத்துக்கு என்ன தெரியல? காலம் தெரியல. இன்னைக்கு நீங்களும் நானும் காலம் தெரியாதபடி செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் நம்ம எச்சரிக்கிறது. வேதம் நம்மை எச்சரிக்கிறது. எறும்புக்கு காலம் தெரிகிறது, பிராணிக்கு, ஊர் பிராணிக்கு, பறக்கும் பறவைக்கு எல்லாத்துக்கும் காலம் தெரிகிறது. என் ஜனங்களுக்கு என்ன இல்லை? காலம் தெரியவில்லை. என் ஜனங்களுக்கு அறிவில்லை. என் ஜனங்களுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. இன்னைக்கு வேதம் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறது, நாம் காலத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று. வேடந்தாங்கல்ல சங்கீதம் 90:12 வாசிங்க. சங்கீதம் 90:12. சங்கீதம் 90:12. நாங்கள் ஞான இதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு என்ன செய்யுங்க? போதித்தரணும். அப்போ நமக்கு நாட்களை என்னும் அறிவு இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்படின்னா இன்னைக்கு மனிதர்கள் எதையுமே என்றதில்லை. ஏதோ வந்தவனுக்கு வந்தான், போனவனுக்கு போனான்னு நினைச்சிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாற பார்த்தா வானம், கமுந்தா பூமி. இன்னைக்கு நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை, அறிவு இல்லை, வேதத்தை குறித்த அறிவு இல்லை, எச்சரிப்பு. நாம் எச்சரிப்பை கேட்கிறது இல்லை, நாம் காலத்தை சரியாய் பயன்படுத்துகிறது இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யுங்க? உங்கள் நாட்களை என்னும் அறிவை செய்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இருக்காங்க, நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு படிக்கலாம், நாளைக்கு இதை பண்ணலாம். நம்மளும் தான், பெரியவங்களும் தான், எல்லாரும் தான். ஒரு காரியத்தை என்ன செய்யறோம்? தேவனுக்கு அடுத்த காரியங்களை, சபைக்கு அடுத்த காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களுக்கு காரியங்களை கொடுக்கிறதுல, துதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல நம்ம என்ன செய்யறோம்? நாளைக்கு பண்ணலாம், பிறகு பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் காலத்தை அறியாதவர்களா, காலத்தை உணர்ந்து கொள்ளாதவர்களா நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறது. நாம் காலத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து செயல்பட வேண்டும். வேடந்தாங்கல் என்ன இருக்கு? பிள்ளைங்க சொல்லுங்க. வேடந்தாங்கல் என்ன இருக்கு? பறவைகள் சரணாலயம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு சீசன் வரும், அந்த சீசன்ல நிறைய பறவைகள் வெளிநாட்டுல இருந்து இங்க வரும். அது உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியல. ஒரு சீசன் அப்பதான் நிறைய டூரிஸ்ட் அங்க போவாங்க. ஒரு சீசன் வரும்போது நிறைய பறவைகள் வெளிநாடுகளில் இருந்து கடல் கடந்து பறந்து எங்க வருமா? வேடந்தாங்கலுக்கு வருகிறதா. வந்து இதெல்லாம் கொஞ்ச காலம் அங்க ஸ்டே பண்ணுவோம். கொஞ்ச காலம் அங்க அந்த பறவைகள் எல்லாம் ஸ்டே பண்ணுமா? இல்ல பண்ணுது. இது உண்மை. நீங்க வேடந்தாங்கல் போனா தெரியும். கத்தருக்கு சித்தமானால் எல்லாரும் ஒரு தடவை வேடந்தாங்கல் போறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்போ கொஞ்ச நாள் வந்து அங்க ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது திரும்பி போயிடணும்.
நாம் காலத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று. இது பறவைக்கும் ஊறுகிற பிராணிக்கும் கூட என்ன தெரிகிறது? காலம் தெரிகிறது. உங்களுக்கு எனக்கும் இன்றைக்கு காலம் தெரியவில்லை. வேதத்தை குறித்த அறிவு உங்களுக்கு எனக்கும் இன்றைக்கு குறைவாக காணப்படுகிறது. நீங்களும் நானும் காலத்தை அறிந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று உங்களை என்னையும் வேதம் இன்றைக்கு எச்சரிக்கிறது. வாசிக்கலாம். எஸ்தர் 4:14 வாசிங்க. எஸ்தர் 4:14. எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் அழுவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். இந்த மொத்தகாய் உங்களுக்கு தெரியும். உங்க கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. மொத்தகாய் என்ன சொல்றாரு? எஸ்தர் சொல்றாரு, நீ போய் என்ன செய்ய, யூத ஜனங்களுக்காக நீ ராஜாவிடத்துல நீ என்ன செய், வேண்டுதல் செய். அப்போ ஒருவேளை நம்ம ஜனங்கள் நினைச்சுவாங்க அதை அழிவிலிருந்து தப்பு வச்சலாம் அப்படின்னு. அப்போ சட்டம் என்னன்னா, ராஜாவின் கொலு மண்டபத்துல போனா அவரு பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றவங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது, திரும்பி வரணும். அதை மிஞ்சி போனா அங்க கொலை பண்ணிடுவாங்க. இதுதான் சட்டம். அப்ப இவன் சொல்றான், ஐயோ நான் ராஜாவுடைய அனுமதி இல்லாம போக முடியாது, என்ன செய்ய முடியும்? அப்பதான் மொத்தகைய சொல்றார், இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா என்ன செய்யும்? யூதருக்கு ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். நீ உன் தகப்பன் குடும்பத்தார் என்ன செய்வீங்க? அழிஞ்சிருவீங்க. யாருக்கு தெரியும், ஒருவேளை இந்த காலத்திற்கு நீ உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிறதுல தவறுகிறோம். எவ்வளவோ அழிந்து போகிற ஆத்துமாக்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய தாய் தகப்பன்மார், நம்முடைய சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் கர்த்தரை அறியாமல் இருக்காங்க. நம்ம ஜெபம் பண்றோமா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. நம்ம எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, நம்ம அப்பா அம்மாவுக்கு ஜெபம் பண்றோமா? நம்ம சகோதர சகோதரிகளுக்கு ஜெபம் பண்றோமா? நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல நம்ம வேண்டியவங்களுக்கு ஜெபம் பண்றோமா? எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலத்தை நாம் வீணாய் செலவழிக்க கூடாது. நம்ம அதிகமா ஜெபத்திலே நம்முடைய சபைக்காய், ஊழியர்களுக்காய், நம்முடைய குடும்பத்தாருக்காய், உங்களுடைய கணவன்மாருக்காய், பிள்ளைகளுக்காய், தேசத்திற்காய் இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கும்படி ஒருவேளை உங்களை என்னின் கர்த்தர் தெரிந்திருக்கலாம். நாம் இந்த காலத்தை என்ன செய்யக்கூடாது? நாம் அதை வீணாக்கிடக்கூடாது.